ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியான தலைக்கறி குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஆட்டோட தலை வந்து எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து ஸ்பைசஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம ஆட் பண்ணுறது பண்ணிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருந்த கறி அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு குக்கரோட மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸில் தண்ணி எல்லாமே வந்து நமக்கு தனியாக வந்துடும், லைக் கறியிலேருந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா இதில் ஆனியனும் தக்காளியும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 2 ஆனியன் இதில் போட்டிருக்கேன், 2 சின்னதாக தக்காளி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு திருப்பியும் நம்ம வந்து குக்கரோட மூடியை நார்மலாக போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிடும். இந்த கேப்பில் நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வானலில் எண்ணெய், 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, 2.5 ஸ்பூன் வந்துட்டு தனியா, அப்புறம் கொஞ்சமாக கசகசா, ஒரு வெங்காயம், ஒரு 2-3 பத்தை வந்து தேங்காய், அப்புறம் 4-5 முந்திரி, 5-6 காஞ்ச மிளகா, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி காரம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடணும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக ஆற விட்டுட்டு அது ஒரு மிக்ஸர் ஜாரில் மாற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இது நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே அங்கே வெங்காயம் தக்காளி போட்டு வச்சிருந்தாலும் அது கண்டிப்பாக அது நல்லாவே வதங்கிட்டு இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நம்ம அந்த மசாலாலையும் காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதனால் அந்த காரத்தையும் கேல்குலேட் பண்ணி தான் நீங்கள் இதில் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட மசாலா ஊற்றி தண்ணி கொஞ்சம் ஜாரில் அலசி ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க வைங்க. இது கொதித்ததுக்கப்புறமா நம்ம உப்பு காரம் டேஸ்ட் வந்து பார்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம விசில் போடலாம். ஸோ நான் செக் பண்ணுறேன், என்னோடதில் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதை ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது குக்கர் மூடி போட்டு நல்லா விசில் விட்டுருங்க. இதுக்கு வந்து நான் கரெக்டாக ஒரு 7 விசில் வச்சேன். என்னோடது வந்து வெந்துருச்சு. உங்களுக்கு எத்தனை விசில் வேணுன்றதை நீங்கள் பார்த்து தான் வந்து வைக்கணும். அதுக்கப்புறமா குழம்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ திக் கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ சூப்பர் டேஸ்டியான ஒரு தலைக்கறி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாப்பாடு, டிஃபன் எதுக்கு வேணாலுமே இது சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.